இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். இதில் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அநேக பிரபுக்கள், அநேக விஐபிகள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல விருந்தை உண்டு பண்ணி அவர் அந்த நாளில் சந்தோஷமாக இருக்கும்படியாக, நடனம் பண்ணும்படியாக ஏரோதியாளின் மகளை கூட்டி வந்து நடனம் பண்ண சொன்னாங்க. அந்த மகள் நடனத்தின் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ராஜா மிகுந்த சந்தோஷம் அடைந்தாராம். அங்கிருந்த எல்லா ஜனங்களுமே அவளுடைய நடனத்தை பார்த்து பாராட்டினார்களாம், நீ நல்லா நடனம் பண்ணன்னு சொல்லி. அப்போ ராஜா சந்தோஷமாக இருந்தது நிமித்தமாக அந்த மகளை அழைத்து, உனக்கு என்ன வேணும் கேள், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்னை சந்தோஷப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகள் தன்னுடைய தாயாரிடம் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏரோது ராஜா என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு, நான் என்ன கேட்கட்டும் அப்படின்போது அந்த ஏரோதியால் சொல்கிறாலாமா, யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சிறு பெண் அவருடைய தாயாரிடத்தில் கேட்கல, அம்மா எதுக்கு இதை கேட்குறீங்க, அவருடைய தலை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளிலே ஒரு கொலை செய்யறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தாயிடத்தில் எதுவுமே கேள்வி கேட்காதவளாக அவங்க அம்மா சொன்ன உடனேயே போய் ஏரோது ராஜா கிட்ட சொல்கிறா, எனக்கு வந்து யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜா மிகவும் துக்கமடைந்தாராம். துக்கமடைந்து தன் சொல்லிட்டோமே அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து கொடுத்து அனுப்பினாராமா. பார்த்தீங்கன்னா, இதே போல தான் இன்னைக்கு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்ட காரியத்திலே சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இல்லை ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திட்டு இருக்கிறோமா, நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களிலே மனுஷர் சொல்கிற காரியங்களை தான் நாம் முன்வைக்கிறோம். கர்த்தர் சொல்கிற சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறதே இல்லை. இன்னைக்கு நான் செய்த காரியத்தில் ஏசப்பா பிரியமாக இருக்கிறாரா, அவர் நான் செஞ்ச காரியத்தின் நிமித்தமாக சந்தோஷப்பட்டிருக்கிறாரான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணுங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை உண்மையான சந்தோஷத்துக்குள்ளாக நடத்துவதே இல்லை. நம்மளுடைய சந்தோஷத்தை மாத்திரம் பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த நாளில் வாழணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையில் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் அநேக மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அப்பா கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களிலே நாங்கள் அதிகமாக இடம் கொடுப்பதில்லை ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசையாய் நீர் மன்னிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பிரியப்படுகிற, நீங்கள் சந்தோஷப்படுகிற காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும், வேண்டாத காரியங்களுக்கும் மனுஷ ஆலோசனைகளுக்கும் இடம் கொடுக்காதவர்களாக நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.